ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம இன்றைக்கி கீரை தோசை தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களும் ரொம்ப கலர்ஃபுல்லான தோசைன்னு சாப்பிடுவாங்க இஷ்டப்பட்டு. சரிங்களா? முதல்ல நம்ம முடக்கத்தான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூடவே மிளகு, ஜீரகம், உப்பு, பூண்டு, இஞ்சி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி நம்ம ஏற்கனவே இருக்கிற இட்லி மாவோட சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த முடக்கத்தான் கீரை அரைக்கும் போது கொஞ்சம் வழுவழுன்னு தான் இருக்கும். ஆனால் நம்ம தோசை மாவோடு சேர்ந்து கலந்து வைக்கும்போது அதெல்லாம் தெரியாதுங்க. நம்ம நைட்டு தோசை செய்ய போகிறோம் அப்படின்னா காலையில் செஞ்சு வச்சுருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் ஈவினிங் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். புதுசாக மாவு அரைக்கும் போது அந்த மாதிரி செஞ்சால் சரி. நம்ம ஏற்கனவே இருக்கிற இட்லி மாவுனா ஒரு 2 மணி நேரம் மட்டும் வெளியே எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் இருந்து. இது கலந்து வச்சதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தோசை சுட்டுக்கலாங்க. தோசையும் ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா வரும். இதில் இந்த கீரை போட்டிருக்கோன்னு தெரியவே தெரியாது. அதுவும் இந்த கீரையுமே வேறு எந்த டேஸ்ட்டுமே இருக்காதுங்க. புளிப்பு, ஒரு மாதிரி கசப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ரொம்பவே நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி தோசை செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சட்னி வேணுமோ அது கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.